மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையில் தீர்வதற்கான நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். வாரப்பலன்கள் கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நல்ல பதவி யோகத்தையும் தன யோகத்தையும், பல செல்வங்களை, பல உயர்வுகளை, பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய சிறந்த வாரமாக உறுதியாக அமைப்போகிறது. அதற்கான ஆதார விளக்கத்துடன் நான் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக கொடுக்க போறேன். நல்ல கவனிங்க. இப்ப கன்னிராசி 6-10-2025 முதல், கன்னிராசிக்கு இந்த வாரப்பலன் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை. இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 வரை. இப்போ முதல்ல கன்னியில 10ஆம் இடத்துல இருக்க குரு ரெண்டு நாள் மட்டும் இருக்கிறார்.
2 நாள், 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாள் மட்டும் இருப்பார் இந்த வாரத்தில். அந்த 2 நாளும் எந்தவித பாதிப்பும் இல்லை. தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். அப்போ அடுத்து 8ஆம் தேதியிலிருந்து 8/10/2025 மிதுனத்திலிருந்து அதாவது கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். மிதுனத்துக்கு கடகத்துக்கு போறார். கடகம் வந்து உங்களுக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது சகல யோகங்களும் சகல செல்வங்களும், எடுத்த காரியமெல்லாம் ஜெயம், வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி. காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி உங்கள் 11ஆம் இடத்தில் செல்வங்கள் பெருகும், பதவி உயர்வு கிடைக்கும். 9ஆம் அதிபதி இல்லையா, உயர்வான பதவியின் மூலம் லாபத்தை கொடுப்பார். உயர்வான பதவி மூலம் லாபத்தை கொடுப்பார். ஆக அடுத்து நீண்ட தூர பயணத்தை கொடுப்பார். புதையல் போன்ற யோகத்தை கொடுப்பார். புதையல் போன்ற சேவை, மருத்துவ சேவை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். ஒரு நல்லா கவனிக்கணும். கன்னிராசிக்காரங்க ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், ஃபார்மாசி சம்மந்தப்பட்ட தொழில், அதில் நர்சிங் கோர்ஸ் படித்தோம், அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்பொழுது, கன்னிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் இது மருந்து, கெமிக்கல், மருத்துவம் சார்ந்த தொழிலெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. அடுத்ததா இந்த கன்னிராசிக்கு சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவோட இருக்காரு. அவர் வந்து 10/10/2025 கன்னிக்கு வந்துடுறார். அப்போ இந்த வாரம் 2 கிரக மாற்றம். ஒன்று குரு பகவான் 8/10/2025 கடகத்துக்கு வர்றாரு. அடுத்து 10/10/2025 சுக்கிரன் வந்து உங்கள் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் லக்னத்துக்கு வர்றார், உங்கள் ராசிக்கு வர்றார். அதாவது சுக்கிரன் உங்களுக்கு தனம் பாக்கியாதிபதி. அப்போ 2ஆம் இடத்துக்குரிய தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார். அப்போ ஒரு மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய பதவி உயர்வு, மிகப்பெரிய வருமான முன்னேற்றம். அதாவது உங்கள் மனுஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட டாப்பில் போகக்கூடிய ஒரு டைம். டாப்பில் அற்புதமான யோகம், ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை பெறப்போகிறீர்கள். இந்த ஆள் எப்படி விட்டு போய் இந்த ஆளுக்கு வந்து இவ்வளோ பெரிய பதவி கிடைக்கும் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கலையா? இந்த பதவி இந்த ஆள் தான் உங்க வந்திருக்காருன்னு நீ நினச்சி கூட பார்க்கல. அப்படிப்பட்ட பதவியில் உட்காந்துட்டான் மனுஷன். அவனுக்கு நேரம்யா அப்படிப்பட்ட நேரத்தை உருவாக்கும். ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை உறுதியாக கிடைக்கும் கன்னிராசிக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கன்னிராசி நேர்களே, குரு லாபஸ்தானத்தில் பல வெற்றிகளை கொடுத்துருவார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு ஜனனத்தில் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பல செல்வ யோகங்களை அதாவது தனாதிபதி உங்கள் ராசியில் உட்கார்ந்து தனத்தை தக்க வைத்துக் கொள்வது, பதவியை தக்க வைத்துக் கொள்வது, உயர்வை தக்க வைத்துக் கொள்வது, உங்கள் பெயரும் புகழை தக்க வைத்துக் கொள்வது, செல்வங்களை பல செல்வங்களை பெறுவது, செல்வ புதையல் லாட்டரி யோகத்தை பெறுவது, இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள்லாம் அமைக்கும். 9ஆம் அதிபதி இல்லையா, 9ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரும்போது உங்களை வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை கொடுத்துரும். நினைச்சு பார்க்க முடியாது, திடீர்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடந்து போகும். பெரிய சொத்து கிடைச்சிடும், பெரிய பதவி கிடைச்சிடும், உயர்ந்த வாகனம் கிடைச்சிடும், சைரன் பொறுக்கிய வாகனம், அந்த பதவி. எப்படி ராஜயோக வாழ்க்கை, ராஜயோக வாழ்க்கை. ஆக கன்னிராசினர்களே, இது வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப அற்புதமான பலன்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதே இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, ரொம்ப நாள் கணவன் மணிக்குள்ள ஒரே பிரச்சனைகள், எப்போ பாரு வீட்டில் பிரச்சனை தாங்க, நிம்மதி இல்லைங்க.
ஏன்டா இந்த கல்யாணத்தை முடிச்சோன்னு தெரியும். கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பணம்லாம் எப்போ வரும்னு தெரியல. இப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனை, தொழில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிங்க. ஏன்னா எந்த பிரம்மன் நம்ம படைச்சாரோ அந்த பிரம்மனால் நம்ம தலையெழுத்து எழுதியிருக்கு. என்னென்ன காலங்கள் உங்களுக்கு பிரச்சனை சரியாகும், என்னென்ன காலங்களில் நிவர்த்தி அடையும், எப்போ நல்ல யோகங்களை அனுப்பீங்க அப்படின்னு பிரம்மன் தலையெழுத்து எழுதியிருப்பார். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக நீங்கள் செய்ய வேண்டிய கீழே நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.